முடியவே முடியாது என்ற பாரதிராஜா. முயற்சித்த பாக்யராஜ். காமெடியன் கவுண்டமணி உருவான கதையு. கவுண்டமணியை போடலாம் என பாரதிராஜாவிடம் பரிந்துரை செய்கிறார் பாக்யராஜ். அட போயா, அந்த ஆளு முடியும். அதுவும் அவனை போய்ப் போட சொல்ற என எடுத்த எடுப்பிலேயே மறுக்கிறார் பாரதிராஜா. பிளாஷ்பே முடியவே முடியாது என்ற பாரதிராஜா. முயற்சித்த பாக்யராஜ். காமெடியன் கவுண்டமணி உருவான கதை. கவுண்டமணி என்கிற பெயரை கேட்கும்போதே நாம் சிரிப்போம். 70களிலும் 80களிலும் நம்மை குலுங்க குலுங்க சிரிக்க வைத்தவர். பேச்சுக்கு பேச்சு கவுண்டர் கொடுப்பவர். அவரிடம் யாரும் பேசி ஜெயிக்க முடியாது. இதுதான் நாம் கவுண்டமணி பற்றி அறிந்தவை, அது உண்மையும் கூட. ஆனால் அதே கவுண்டமணி பகலும் இரவுமாக காத்துக் கிடந்து தனக்கு யாராவது வாய்ப்பு தர மாட்டார்களா என ஏங்கிய பொழுதுகளை நாம் அறிந்ததுண்டா? சினிமாவில் வெற்றி எளிதல்ல, எளிதில் ஜெயித்தவர்கள் நிலைத்ததில்லை. சிரமங்களை கடந்தவர்கள் சிகரத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். அப்படி ஒருவர்தான் கவுண்டமணி. பாரதிராஜா முடியவே முடியாது என்றவருக்கு உதவி இயக்குனர் ஒருவர் அடம்பிடித்து வாங்கித் தந்த வாய்ப்புதான் பின்னாளில் கவுண்டமணி என்பவர் கிடைக்க காரணம் ஆனது. இதோ இன்றைய பிளாஷ்பேக்கில் அதைதான் அறியப் போகிறோம். 1977 இல் 16 வயதிலே வருகிறது. அதில் ரஜினியே துணை நடிகர்தான். அவருக்கு உதவியாளர் கவுண்டமணி. அதுவும் பல உதவியாளர்களில் ஒருவர். இன்னும் சொல்ல வேண்டுமானால் ரஜினிக்கு கை கால் பிடித்துவிடும் எடுபிடி. 16 வயதினிலே நட்சத்திர தேர்வின் போது அதில் கவுண்டமணி வர அவருக்கு பெரிய சிரமம் இருக்கவில்லை. நாடக நடிகர்களை பாலகுருதான் அதில் நடிக்க வைத்தார். அதனால் பாரதிராஜாவின் முதல் படத்தில் கவுண்டமணியும் வந்து சேர்ந்தார். ஆனால் அது தனித்துவம் இல்லாத 10ஓடு 11. அத்தோடு இது 1 என்கிற மாதிரியான கேரக்டர்தான். இருந்தாலும் அந்த படப்பிடிப்பில் உதவி இயக்குனரான பாக்யராஜின் அறிமுகம் கவுண்டமணிக்கு கிடைத்தது. 92C என்கிற இடம்தான் நாடக நடிகர்கள் எல்லாம் சந்திக்கும் இடம். அங்கு பாக்யராஜ் அடிக்கடி வருவார். அதன் மூலமும் கவுண்டமணி அவருக்கு அறிமுகமாகியிருந்தார். 16 வயதிலே வெளியாகி சூப்பர் ஹிட். நடித்த அனைவரும் வாய்ப்பு பெறுகிறார்கள். கடைக்கோடியில் நடித்த கவுண்டமணியை நினைவில் வைத்திருந்தாலே பெரிய விஷயம். ஆமாம், இயக்குனர் பாரதிராஜாவும் கவுண்டமணியை மறந்திருந்தார். ஆனால் பாக்யராஜ் மறக்கவில்லை. காந்திமதி கணவர் பாத்திரம். கவுண்டமணியை போடலாம் என பாரதிராஜாவிடம் பரிந்துரை செய்கிறார் பாக்யராஜ். அட போயா, அந்த ஆளு முடியும். அதுவும் அவனை போய்ப் போட சொல்ற என எடுத்த எடுப்பிலேயே மறுக்கிறார் பாரதிராஜா. அவர் மனதில் இருந்தது டெல்லி கணேஷ். அதை பாக்யராஜிடமும் தெரிவிக்கிறார். டெல்லி கணேஷ் நல்ல நடிகர்தான். ஆனால் அவர் சிட்டி லுக். கவுண்டமணியை போட்டீங்கன்னா அவர் வில்லேஜ் லுக் இருக்கும் என மீண்டும் அழுத்துகிறார் பாக்யராஜ். பாரதிராஜா மசிந்த பாடில்லை. டெல்லி கணேஷ் நாடக நடிகர். அவர் இதுக்கு சரியா வரமாட்டார் என பாக்யராஜ் கூற, கவுண்டமணியும் நாடக நடிகர்தானையா என பந்தை திருப்பி அடித்துவிட்டு புறப்பட்டார் பாரதிராஜா. பாக்யராஜிற்கு என்ன சொல்வது என தெரியவில்லை. இப்போது கிழக்கே போகும் ரயிலில் காந்திமதி கதாபாத்திரத்திற்கான ஆட்தேர்வு நடக்கிறது. பலரையும் உதவி இயக்குனர் பாக்யராஜ் பரிசோதிக்கிறார். இறுதியில் காந்திமதி தேர்வாகிறார். அதை பார்த்த பாரதிராஜா, பேசாம நீயே நடிச்சிடியா என பாக்யராஜிடம் கூறுகிறார். ஏங்க, ஏதோ வைத்தியரா வயசான ஆளா நடிச்சேனா? அது ஏதோ தூரத்துல இருந்து எடுத்தீங்க, பிரச்சனை இல்லை. இது முக்கியமான ரோல். அந்த அம்மாவுக்கு நான் எப்படி கணவனா நடிக்க முடியும்? அவங்க வயசு என்ன, என் வயசு என்ன என மறுத்திருக்கிறார் பாக்யராஜ். அவரை எவ்வளவோ சமாதானம் செய்ய பாரதிராஜா எடுத்த முயற்சி பலனளிக்கவில்லை. பாக்யராஜ் மனதில் இருந்தது கவுண்டமணி மட்டுமே.
அவருக்கு விக் போட்டு பாரத ராஜாவிடம் அழைத்து வந்து அந்த கேரக்டருக்கு இவர்தான் சரியாக இருப்பார் என கூறியுள்ளனர். எல்லாரும் சேர்ந்து நாடகம் போடுறீங்க, என்னமோ பண்ணி தோலைங்க என பாரத ராஜா கூற, படத்தின் தயாரிப்பாளர் இவர் சரியா வருவாருதான் தோணுது என கூறியுள்ளார். பார்க்கலாம் பார்க்கலாம் என பாரதி ராஜா கூறியுள்ளார். இதற்கிடையில் தனக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா என கேட்க தினமும் பாக்யராஜை சந்திக்க தொடங்கினார் கவுண்டமணி. 92C எல்டான்ஸ் என நடையாய் தினமும் நடந்தார். இன்று கவுண்டமணிக்கு பாரதிராஜா கிரீன் சிக்னல் காட்டிவிட்டார். தனக்கே வாய்ப்பு கிடைத்ததைப் போல் விஷயத்தை சொல்ல புறப்படுகிறார் பாக்யராஜ். அவர் வழக்கமாக இருக்கும் 92ஸில் அவர் இல்லை. சரி, எல்டான்ஸில் இருப்பார் என நினைத்து அங்கு ஓடுகிறார். நள்ளிரவு 1 மணி. எல்டான்ஸ் வாசலில் பூட்டப்பட்ட பகுதியின் வெளியே தனிமையில் அமர்ந்திருக்கிறார் கவுண்டமணி. என்னையா உன்னை எங்கே எல்லாம் தேடுறது என மூச்சு பிடிக்க பாக்யராஜ் பேச, என்ன சார், ஓகே ஆயிடுச்சா ஓகே ஆயிடுச்சா என பதட்டத்தோடு பாக்யராஜ் முகத்தை பார்க்கிறார் கவுண்டமணி. ஆமாமியா, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது என பாக்யராஜ் கூற, கவுண்டமணி கண்களில் தாரை தாரையாய் கண்ணீர் கொட்டியது. சரிவிடு, இனி எல்லாம் நல்லபடியாய் நடக்கும் என பாக்யராஜ் கூற, கவுண்டமணிக்கு நெகிழ்ச்சியோடு மகிழ்ச்சியும் சேர்ந்தது. சரி வா, கோயிலுக்கு போவோம் என அழைத்துள்ளார் பாக்யராஜ். மணி 1 மணியாகுது. இப்போ எந்த கோயிலும் இருக்காதே என கவுண்டமணி கூற, அடவாயா என அருகில் உள்ள கோயிலுக்கு அழைத்துச் சென்றுள்ளார் பாக்யராஜ். பூட்டிய கோயிலின் வெளியே அவரை சூடம் ஏற்றக் கூறி தான் வாங்கி தந்த சூடத்தை கொடுத்துள்ளார். கவுண்டமணிக்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை. நள்ளிரவில் சூடத்தை ஏற்றி கண்ணீர் மல்க கடவுளுக்கும் பாக்யராஜுக்கும் நன்றியை தெரிவித்து ஷூட்டிங் கிளம்பினார் கவுண்டமணி. கிழக்கே போகும் ரயில்தான் கவுண்டமணி கேரியரில் மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட். மனிதர் மறுக்கப்பட்டதற்கான காரணங்களை எல்லாம் அடித்து நொறுக்கி தனக்கென தனி பிளே லிஸ்ட் போடும் அளவிற்கு அந்த படத்தில் பெர்ஃபார்ம் செய்தார். அதே கவுண்டமணி டேட்டுக்காகத்தான் பின்னாளில் ஒவ்வொரு படங்களும் காத்திருந்தன. கவுண்டமணி டேட் இருந்தால் வாங்கிட்டு வா என டைரக்டர்களை ஹீரோக்கள் அனுப்பும் அளவிற்கு எங்கோ சென்றார். தனக்கென தனி பாடல், தனி டான்ஸ், தனி டிராக் என்றெல்லாம் வேறு விதமான ரேஞ்சிற்கு கவுண்டமணி சென்றார். ஆனால் அவற்றை நேற்று முடிவு செய்து இன்று செய்து காட்டிவிடவில்லை அவர். வாய்ப்பு கிடைக்குமாக கிடைக்காதா என தூக்கத்தை தொலைத்து பூட்டிய அறையின் வெளியே தனிமையில் காத்திருக்கும் அளவிற்கு மன உளைச்சலும் எதிர்பார்ப்புமாயாய் திக் நாட்களைதான் அவர் கடந்திருந்தார். இது பலருக்கான அனுபவம். அதில் கவுண்டமணியும் விடுபடவில்லை. இது பல ஆண்டுகளாக திரைப்பட வட்டாரங்களில் பகிரப்பட்டு வரும் சுவாரஸ்யமான சம்பவங்களில் ஒன்று. இதில் கூறப்படும் மையக் கருத்து என்னவென்றால், கே. பாக்யராஜ் குண்டாமணி மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருந்தார். பாரதிராஜா ஆரம்பத்தில் அவரை முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கச் செய்ய தயங்கியதாக கூறப்படுகிறது. ஆனால் பாக்யராஜ் தொடர்ந்து வலியுறுத்திய பிறகே கிழக்கே போகும் ரயில் படத்தில் காந்திமதியின் கணவர் வேடம் கவுண்டமணிக்கு கிடைத்தது என இந்த கதை விவரிக்கிறது. அந்த படம் கவுண்டமணியின் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்புமுனையாக அமைந்து பின்னர் தமிழ் சினிமாவின் முன்னணி நகைச்சுவை நடிகராக உயர்ந்தார். இந்த கதையில் மனதைத் தொடும் பகுதி என்னவென்றால், வாய்ப்பு கிடைக்குமா என்று தினமும் பாக்யராஜை சந்தித்து நள்ளிரவிலும் காத்திருந்த கவுண்டமணிக்கு வாய்ப்பு உறுதி என்று கூறியதும் அவர் கண்ணீர் வடித்ததாகவும் இருவரும் கோயிலுக்குச் சென்று இறைவனுக்கு நன்றி தெரிவித்ததாகவும் சொல்லப்படுகிறது. இருப்பினும் இந்த நிகழ்வுகளின் ஒவ்வொரு விவரமும் அதிகாரப்பூர்வமாக ஆவணப்படுத்தப்பட்டவை அல்ல. இவற்றில் பல பாக்யராஜ் மற்றும் திரைப்படத்துறையினரின் நேர்காணல்கள், நினைவுப் பகிர்வுகள் மற்றும் சினிமா வட்டாரங்களில் பரவிய அனுபவ கதைகளின் அடிப்படையில் சொல்லப்படுபவையாகும். எனவே அவற்றை ஒரு சினிமா நினைவு குறிப்பாக பார்க்கலாம். வரலாற்று ஆதாரத்துடன் முழுமையாக உறுதிப்படுத்தப்பட்ட நிகழ்வாக கருத முடியாது. இந்த கதையிலிருந்து கிடைக்கும் முக்கியமான பாடம்: திறமை மட்டும் போதாது, ஒருவரின் திறமையை நம்பி அவருக்கு வாய்ப்பு வழங்கும் ஒருவர் இருந்தால் அந்த ஒரு வாய்ப்பே வாழ்க்கையை மாற்றிவிடும். அதேபோல்
கவுண்டமணியின் வெற்றியும் ஒரே நாளில் கிடைத்ததல்ல. பல ஆண்டுகள் காத்திருப்பு, மறுப்புகள், முயற்சி, பொறுமை ஆகியவற்றின் பலனாகவே அவர் தமிழ் சினிமாவின் மறக்க முடியாத நகைச்சுவை ஜாம்பவானாக உயர்ந்தார்.